டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எண்ண ஓட்டங்களும் நினைவாற்றலும் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நினைவாற்றல் என்பது சிந்தனை திறன், செயல்பாட்டு திறன், யோசிக்கிற திறன், இது எல்லாம் சேர்ந்தது தான். அதே மாதிரி லாங்குவேஜ் என்னும் சொல்லும் பொழுது நம்மளுடைய மொழி, எந்த மொழியில் நம்மளுக்கு சிறப்பாக பேச வருமோ, எந்த மொழியில் சிறப்பாக எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரியுமோ அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அவங்களுடைய தாய்மொழி சிறப்பானதாக தான் இருக்கும். பிற மொழிகளில் அவங்களுக்கு திறமை இருந்தாலும் தாய்மொழியில் சிறப்பான திறமை இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அது அப்படி தான் இருக்கும். அது தாய்மொழின்னு சொல்லும்போது அதில் நிறைய பழக்கம் இருக்கும். பிற மொழிகளில் நம்ம கற்றுக்கிட்டு தான் அதில் நம்மளோட திறமையை நம்ம காட்டுறோம். இந்த கான்செப்டில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய நினைவாற்றல் எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னா, தாட் அண்ட் லாங்குவேஜ். அப்போ எண்ண ஓட்டங்களில் என்ன சிறப்புகளை நம்ம புகுத்த முடியும் அப்படின்னா, முதல்ல பொதுவான கருத்துக்களை தான் நம்ம பார்த்துன்னு வரோம். ஆனால் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு எதில் நம்ம முதல்ல பேலன்ஸ் பண்ணணும், முதல்ல எழுதுகிற முறையிலையா, இல்லை படிக்கிற முறையிலையா, இல்லை அதையும் தாண்டி கேட்டுக்கிற முறையிலையா. இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், நம்மளோட திறமையை வெளியே நம்ம சிறப்புப்படுத்திக்கணும் அப்படின்னா 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி வரும். முதல்ல காது கொடுத்து எல்லா செய்திகளும் கேட்கணும். த மோர் யூ வாண்ட் டு ஸ்பீக், உங்களுக்கு நிறைய பேசணும், நிறைய விஷயங்களை நம்மளே சொல்லணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனம் இருந்ததுன்னா அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், அட் தி அவுட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதாவது முதல்ல நிறைய விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். நம்மளுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும் அந்த விஷயங்களை காது கொடுத்து வாங்கினா தான் புரியும். புரிஞ்சாதான் அதை நம்ம செயல்படுத்த முடியும். அதனால் அது முதல்ல டு லிசன், அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும். அடுத்தது டு ரீட் அவுட் அப்படின்னு, ரீட் அலவுடு அப்படின்னு கூட இதை பற்றி ஒரு பதிவில் முன்னாடி பார்த்தோம். ரீட் அலவுடில் எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டால், நம்ம சரியாக படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிக்கிறோட டோனு, அந்த வார்த்தையோட உச்சரிப்பு, அதனோட ப்ரொனன்சியேஷன், அது எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு சிறப்பாக மனதில் பதியும். சிறப்பாக மனசில் பதியுதுன்னு வைங்க, தொடர்ந்து அந்த வேலையை நம்மளுக்கு அதில் ஒரு ஊக்கம் கிடைக்கும். நம்ம அதை நல்லா படிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு பகுதி படிக்கிறோம், ஒரு 200 வார்த்தைகள் இருக்கிற ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம் அப்படின்னா அது முதல் தடவை படிக்கும்பொழுது இட் இஸ் எ நியூ சப்ஜெக்ட், இல்லை நம்ம மதர் டங்கில் இருக்கிற பேராகிராஃப் தான், ஆனால் அந்த பாடம் புதிது அப்படின்னா அந்த ஒரு 200 வார்த்தையோ இல்லை 300 வார்த்தைகளோ இருக்கிற ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகணும்னு வைங்க. அது எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியாது, அதை படிக்கிற நேரம். அது ஓவர் த பீரியட் அதை 2 times 3 times நம்ம படிக்கிறோம்னு வைங்களேன், 3வது முறையாவது இல்லை அட் த மோஸ்ட் 4th டைம் படிக்கும்பொழுது அந்த முதல் தடவை எடுத்துக்கிட்டோமே இத்தனை நிமிடங்கள் அதில் பாதி அளவுக்கு அது குறைஞ்சிருக்கும். இது எதனால் நடந்தது அப்படின்னு கேட்டால், த மோர் யூ ரீட் அவுட், அதில் அந்த ஃப்ளூயன்சியை என்ஹான்ஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளூயன்சியை என்ஹான்ஸ் பண்ணும்போது அந்த செய்திகள் நம்மகிட்ட என்ன பண்ணோம், சிறப்பாக அதில் மனசில் பதியும். அப்படி ஃப்ளூயன்சி என்ஹான்ஸ் பண்ணின பிறகு இந்த 4th டைம் படிக்கும்பொழுது அதில் என்ன படித்தோமோ அதில் உள்ள செய்தியெல்லாம் நம்மளால் இப்போ சொல்ல முடியுமா இருக்கும். அதாவது ஒரு தடவை படிச்சுட்டு அதை கிராஸ் பண்ணிவிட்டு மீண்டும் சொல்லும்பொழுது அந்த ரீடு ரிசைட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமே, அந்த ரிசைட்டுன்ற எபிலிட்டி ஓவர் த பீரியட் அதை என்ன பண்ணுறா நிறைய சிறப்பாக வளர்த்து கொள்ள முடியும். அதனால் ரிசைட்டுன்றதை வளர்த்துக்கிட்ட பிறகு தான் சரளமாக நம்மளால சொல்ல முடியும். சரளமாக சொன்னால் தான் நம்ம சிறப்பாக பேசுகிறோம்னு ஆகும். எல்லா நேரத்துலையும் அது சிறப்பாக பேசணும்னு சொன்னால் முதல்ல ரெசிட்டேஷன் பார்த்து ஒரு புத்தகத்தில் இருக்கிற செய்தியை சரளமாக படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அது எந்த மொழியில் இருந்தாலும். அதுபோல் சிறப்பாக பேசி பழகணும், சிறப்பாக சொல்லி பழகணும். அதற்கு முன்னாடி பார்த்து படிக்கணும். ரீடுக்கு அப்புறம் தான் ரிசைட் வரும். ரீடுன்னு சொல்லும்போது அதில் பிழை இல்லாமல் படிக்கணும், வேகமாக படிக்கணும். இதை ஒரு 6 அல்லது 7ஆம் வகுப்புலேருந்து இந்த பழக்கத்தை நம்ம தொடங்கினோம்னு வைங்க, ஒரு 5 அல்லது 6 வருஷத்துக்குள்ளே இதில் நம்ம பெரிய கமாண்டு, நம்மளை இதில் தோற்கடிக்கிறதுக்கு வேறு 100 ஆள் இது போல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் தான் முடியும் அப்படின்னு ஆகும். தினமும் ஒரு 10 நிமிஷம் ரீட் அலவுட், என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த மொழியானாலும் பரவாயில்ல, எந்த மொழி நம்மளுக்கு சிறப்பாக படிக்க வருமோ, வேகமாக பார்த்து விஷயங்களை சொல்ல தெரியுமோ அப்படின்னா அந்த மொழியில் அந்த பாடங்களை படிச்சுட்டு
அதுபோல் சொல்லி பழகலாம். இதில் வந்து தாய்மொழியில் சொல்கிறது தான் சிறப்பு, இல்லை பிற மொழிகளில் தான் பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அங்கே கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும், எந்த மொழியில் படித்தாலும் சொல்லுவதை சிறப்பாக சொல்ல வேண்டும், படிப்பதை பிழை இல்லாமல் படிக்க வேண்டும், திறனுடன் படிக்க வேண்டும். அப்போ அது என்ன பண்ணும், ஓவர் த பீரியட் இட் என்ஹான்சஸ் தி திங்கிங் ப்ரோசஸ், அதாவது சிந்தனை திறனை சிறப்பாக வளர்க்கும். சிந்தனை திறனை வளர்க்கணும்னு சொன்னால் மனம் என்பது 6 கூட்டு பொருள்களை சேர்ந்தது. என்ன, சிந்தனை திறன், படிக்கிறது, அப்புறம் மதிநுட்பம், வன்மை, சொல்வன்மை, அப்புறம் டாக்டைல் சென்சேஷன், அதெல்லாம் அறிவுத்திறன், செயலாற்றல், இதெல்லாம் சேர்ந்தது நம்மளோட மனம். இதெல்லாம் சேர்ந்தது மனத்தில் இருக்கிற நுட்பம், மதிநுட்பத்தை சிறப்புப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதல்ல அடிப்படையில் இருக்கிறது என்ன, சிந்தனை திறன். அது அங்கே என்ன பண்ணோம், மொழியை சரளமாக படிப்பதற்கு நம்ம பழக்கப்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு. இந்த கருத்தை நம்ம மனசில் வாங்கிட்டா நம்மளோட லாங்குவேஜ் இருக்கே, மொழி, அந்த மொழியில் சிறப்புத்தன்மையை எளிதாக அடைய முடியும். அது எளிது என்பது நிதர்சனமாக நம்மளே புரிஞ்சிக்க முடியும். அது மொழியில் நிதர்சனமாக நம்ம ஒரு சிறப்புத்தன்மையை, ஒரு ஆற்றலை வளர்த்துக்கிறோம்னு சொன்னால் அப்பொழுது அங்கே எண்ண ஓட்டங்களும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது வந்து என்ன, நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் நிறைய அதிக அளவில் நம்மளுக்கு சிறப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.